காவிரி நதி ரத்தாரா மாறின கதை. காவிரிங்கிற ஒரு நதியால தமிழ்நாடும் கர்நாடகாவும் பல தசாப்தங்களா சண்டை போடுற கதை. காவிரி நதி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு பெயர். கொஞ்சம் வரலாற்று பக்கம் போய் பார்த்தோம்னா சோழர்கள் காலத்துல இருந்து இந்த பொன்னி நதின்னு சொல்லுவாங்க. அது வேற எதுவும் இல்ல, இந்த காவிரி நதி. கர்நாடகால குடகுமலை அப்படிங்கிற ஒரு இடத்துல தலைக்காவிரிங்கிற இடத்துல பிறந்து 800 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது. அந்த டிராவலிங் தஞ்சை வழியா வந்து அப்படியே தமிழகத்துல பூம்புகார் மூலமா கடல்ல போய் கலக்குது இந்த காவிரி. இந்த நாகரிகங்கள் எல்லாமே நதிகளை ஒட்டி தான் பிறந்திருக்கு. அந்த அடிப்படையில அந்த காலத்துல தமிழகத்துல மிகப்பெரிய போக்குவரத்துக்கும் வயல் நிலங்களோட மிகப்பெரிய பாசனத்துக்கும் காவிரி நதி இன்றியமையாத ஒரு விஷயமா காணப்பட்டிருக்கு. தஞ்சை நிலத்தை தென்னகத்தினுடைய நெற்களஞ்சியம்னு சொல்லுவாங்க. அது அப்படி நெற்களஞ்சியமா மாறுறதுக்கான ரீசனே இந்த காவிரி நதி தான். இந்த காவிரி நதியின் மூலமா பல விவசாய நிலங்கள் தழைச்சிருக்கு, செழிச்சிருக்கு. ஆண்டாண்டு காலமா இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்ஃபேக்ட் காவிரி நதிங்கிறது தமிழகத்துக்கு ஏன் இன்றியமையாத ஒன்னா காணப்படுதுன்னா, அது பிறக்கிற இடம் கர்நாடகான்னு சொல்லியிருந்தேன்ல. கர்நாடகாங்கிறது புவியியல் அமைப்புல மேட்டு நிலத்துல அமைஞ்சிருக்கு. அங்கிருந்து வரக்கூடிய நதி சமதரை பகுதியான தமிழகத்துக்கு வந்து பரவி அங்க இருக்கக்கூடிய வயல் நிலங்களை செழிக்க வச்சு மக்களோட வாழ்க்கையை உயர வச்சு அது அப்படி ஒரு ப்ராசஸாவே போய்கிட்டு இருக்கு. இது ஆண்டாண்டு காலமா நடந்துகிட்டு இருந்த விஷயமாவே தான் காணப்பட்டிருக்கு. சங்க இலக்கியங்கள்ல கூட காவிரி நதியோட முக்கியத்துவத்தை பத்தி நிறைய பேர் பாடி இருக்கிறாங்க. ஆனா பிரச்சனை எப்ப வெடிச்சிச்சு அப்படின்னா 1800களில் வெள்ளக்காரங்க காலத்துல. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்தியாவை வெள்ளக்காரங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் கர்நாடகா, தமிழகம், கேரளா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த காலத்துல எப்படின்னா 1800களில் தமிழ்நாடுன்னு சொல்லப்படக்கூடிய இந்த தென் மாவட்டங்கள் எல்லாமே எப்படி இருந்திருக்குன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படிங்கிற பேர்ல வெள்ளக்காரங்க டைரக்டா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கர்நாடகா அந்த நேரத்துல மைசூர் ராஜ்யமா இருந்திருக்கு, மன்னர் ஆட்சி நடந்திருக்கு. மன்னர் ஆட்சின்னு பேர்ல இருந்தாலும் பின்னாடி இருந்து ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க வெள்ளக்காரங்க தான். பட் ஸ்டில் அங்க மன்னர் ஆட்சி மைசூர் சமஸ்தானம் அப்படிங்கிற பேர்ல நடந்திருக்கு. ஆண்டாண்டு காலமாவே வந்து மேல எப்படி கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரும், அப்போ வயல்களுக்கு வந்து பாசனங்கள் நடக்கும், வெள்ளாம விளைச்சல்கள்லாம் நடக்கும், மக்கள் நல்ல சந்தோஷமா தான் இருந்தாங்க. பிரச்சனை எப்ப வெடிச்சிச்சு அப்படின்னா 1800களில் மைசூர் மகாராஜாவுக்கு கர்நாடகால ஒரு டேம் கட்டணும்னு ஆசை வந்துச்சு. அப்ப அவர் என்ன பண்ணாரா, ஒரு ஐடியாவை முன் வச்சாராம். காவிரி பிறக்கிறது எங்க ஊர்ல, அதனால நாங்க மக்களோட விவசாய நிலங்களை பெருக்கணும், அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இங்க ஒரு டேமை கட்ட போறோம், சோ அது எங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொபோசலை முன்வைக்க இதை கேட்டதும் மெட்ராஸ் பிரசிடென்சி பயந்துட்டாங்க. காரணம், மேட்டு நிலத்துல இருக்கக்கூடிய கர்நாடகாக்காரங்க அணையை கட்டிட்டாங்கன்னா கீழே வர தண்ணியோட அளவு குறைஞ்சிரும், மக்களுக்கு இங்க விவசாயம் பிழைச்சிரும், மக்களுக்கு பட்டினி சாவுங்கிற மிகப்பெரிய கோரமான விஷயங்கள் நடக்கும்னு அவங்க பயந்துட்டாங்க. இதுவே கர்நாடகா மைசூருக்கும் மெட்ராஸுக்கும் இடையில மிகப்பெரிய வாக்குவாதங்களை கொண்டு வந்துருச்சு. அப்ப 1892ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எப்படின்னா, மைசூர் ஏதாவது ஒரு அணை கட்டணும் அப்படின்னா அவங்க மெட்ராஸ் கிட்ட ஒப்புதல் வாங்கணும். இவங்க ஓகே பண்ணாரா அவங்க அணை கட்டலாம் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கைக்கு இவங்க ரெண்டு பேரும் முன் வராங்க. இருந்தாலும் இந்த ஒப்பந்தம் கூட மைசூர் சமஸ்தானுக்கு அந்த அளவுக்கு செட் ஆன மாதிரி தெரியல. அது கூட பிரச்சனைகளை கொண்டு வந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்துல மைசூர் மன்னர் என்ன பண்ணாரா, KRS கிருஷ்ணராஜ சாகர் அப்படிங்கிற ஒரு அணையை கட்டணும்னு திரும்பவும் ஒரு ஆலோசனையை முன்வைக்க மெட்ராஸுக்கும் மைசூர் சமஸ்தானுக்கும் மிகப்பெரிய ஒரு பூதாகாரமான பிரச்சனை வெடிச்சிருச்சு. அப்பதான் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஒப்பந்தம் 1924ஆம் ஆண்டு எழுதப்பட்டுச்சு. அந்த ஒப்பந்தத்துல முக்கியமான 3 விஷயங்கள். மைசூர் சமஸ்தானம் KRS டேம் கட்டலாம், அதுக்கு ஈக்குவலா இப்ப இருக்கக்கூடிய தமிழகம் அப்போதைய மெட்ராஸ் பிரசிடென்சியும் மேட்டூர் அணைய இப்ப இருக்கக்கூடிய மேட்டூர் டேம் கட்டலாங்கிற மாதிரி இருந்துச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி மைசூர் சமஸ்தானம் அவர்களுடைய விவசாய பரப்பை ஒரு குறிப்பிட்ட பரப்புக்கு மேல உயர்த்த கூடாது, அப்படி உயர்த்தினா தண்ணி வேஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உடன்படிக்கையை முன் வச்சிருந்தாங்க. இது 1924ல நடைபெற்றுச்சு. ஆனா விதியோட விளையாட்டு, இந்தியா அதுக்கப்புறமா குறிப்பிட்ட சில வருஷங்களுக்கு அப்புறமா வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து அவங்க சுதந்திரம் வாங்குறாங்க. இந்த மன்னராட்சிங்கிறது வெள்ளக்காரங்க ஆட்சிங்கிறது எல்லாமே ஒழிக்கப்பட்டு மக்களாட்சி மேல வருது. அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து மாநிலங்களா மொழியியல் அடிப்படையில் பிரிக்கப்படுறாங்க. மைசூர் சமஸ்தானங்கிறது கர்நாடகாவா மாறுது. மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு கீழே ஒரு பக்கம் கேரளாங்கிறது ஒரு தனி மாநிலமா போகுது, இன்னொரு பக்கம் தமிழகம் உருவாகுது. பிரச்சனை இப்ப வெடிக்குதுன்னா 1924ல போடப்பட்ட ஒப்பந்தம்ங்கிறது 50 ஆண்டுகள் மட்டுமே செல்லுபடியாகக்கூடிய ஒரு ஒப்பந்தமா காணப்படுச்சு. எல்லா ஒப்பந்தங்களுக்கும் ஒரு முடிவு காலம் இருக்குல்ல. கர்நாடகாக்காரங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, எப்படாவது 50 வருஷம் முடியும்
முடியும்னு. சரியா 1974 அந்த ஒப்பந்தமும் முடியுது. உடனே கர்நாடக அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா 50 ஆண்டு கெடு முடிஞ்சிருச்சு, வெள்ளக்காரன் காலத்துல போடப்பட்ட சட்டம் இனிமே செல்லுபடியாகாது, நாங்க இங்க இஷ்டப்படி காவிரியை மறிச்சு குறுக்க அணைய கட்டுவோன்னு ஒரு மிகப்பெரிய குண்டை தமிழ்நாட்டுக்கு மேல தூக்கி போட்டுட்டாங்க. சொன்னதோட மட்டும் நிக்காம காவிரியோட துணை ஆறுகளான கபினி, ஹேமாவதி, ஹாரங்கி நதிகளை மறிச்சு அதுக்கு குறுக்க அணைகளையும் கட்டிட்டாங்க கர்நாடகக்காரங்க. இதனால தமிழகத்துக்கு வழக்கமா வந்த தண்ணிங்கிறது ரொம்பவும் மட்டுமட்டா குறைஞ்சிருச்சு. அந்த குறைஞ்ச தண்ணி வர்றதன் காரணமா வயல் நிலங்கள்ல வெள்ளாமை விளைச்சல் நடக்கல, பாலைவனம் மாதிரி கிட்டத்தட்ட தமிழகம் மாறிக்கிட்டு இருந்துச்சு. இது ரெண்டு ஸ்டேட்ஸுக்கு இடையில மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துச்சு. கர்நாடகக்காரங்களோட பாயிண்ட் என்னன்னா, காவிரி எங்க ஊர்ல பிறக்குது, அதை நாங்க என்ன வேணா பண்ணுவோம், யாருக்கு வேணா கொடுப்போம், கொடுக்காம இருப்போம், அதை கேட்க நீ யார் மேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதத்தை முன் வச்சாங்க. தமிழக அரசு என்ன சொன்னாங்கன்னா, வரலாற்று ரீதியாகவும் காலங்காலமாகவும் தமிழகத்துக்கு தண்ணி காவிரி வந்து கர்நாடகால இருந்து வருது, அதை நீங்க ஏன் மாத்த ட்ரை பண்றீங்க, நீங்க அங்க மாத்துனீங்கன்னா இங்க பல பேர் சாவாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை தமிழக அரசு முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில 1991 ஆண்டுகள்ல ஒரு நடுவர் மன்றம் முன்வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கர்நாடக அரசு தமிழகத்துக்கு 205 டிஎம்சி அளவுக்கு கனவளவுக்கு கொள்ளளவுக்கு தண்ணீரை வழங்கணும் அப்படின்னு. ஆனா இந்த தீர்ப்பு கர்நாடக அரசுக்கு அந்த அளவுக்கு செட் ஆகல. இதன் பிரதிபலிப்பு எப்படி இருந்துச்சுன்னா, கர்நாடகால இருந்த தமிழர்கள், அவங்க இருந்த கடைகள், வீடுகள், அது மட்டும் இல்லாம அவங்க வாகனங்களை அடிச்சு நொறுக்கிறது கர்நாடகால இருந்த மக்கள் அந்த அளவுக்கு கொந்தளிச்சிட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த காவிரி அப்படிங்கிறது மிகப்பெரிய அரசியல் பிரச்சனையாவே இந்தியால மாற்றப்பட்டது. அதுலயே தமிழகத்துல அப்ப இருந்த முதல்வர்களான எம்ஜிஆர் இதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி போராடினாங்க. ஜெயலலிதா கூட எம்ஜிஆர் சமாதியில உண்ணாவிரதம் இருந்து காவிரி நதியை எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு அந்த தண்ணியை வந்து பாய்ச்சுங்க அப்படிங்கிற லெவலுக்கு மிகப்பெரிய அளவு உண்ணாவிரத போராட்டம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அரசியல்வாதிகளுக்கான மிகப்பெரிய ஒரு அரசியல் செய்யக்கூடிய டூலா இந்த காவிரி நதி மாறுச்சு. ஒரு கட்டத்தில் இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்க நேரத்தில் 2007 ஆண்டு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. காவிரியோட மொத்த தண்ணியோட கொள்ளளவு வந்து 740 டிஎம்சி அப்படிங்கிற அளவா இருக்கு. அதுல 419 தமிழகத்துக்கு கொடுக்கணும், 270 மட்டும் கர்நாடகா வச்சுக்குங்க, நீங்க உங்களோட வயல்வெளிகளா அந்த பாசனங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல உயர்த்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. இது கர்நாடகாவுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருச்சு. எங்க ஊர்ல இருக்கக்கூடிய தண்ணியை குறைஞ்ச டிஎம்சில நாங்க பாவிக்கணுமா, அதிகமா தமிழகம் பாவிக்கணுமா, இது என்ன நியாயம் அப்படின்னு திரும்பவும் வன்முறைகள் ரெண்டு ஸ்டேட்ஸ்லயும் வெடிக்க தொடங்கிருச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா உச்சநீதிமன்றம் திரும்ப இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, பெங்களூருங்கிறது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நகரம் இல்ல, அது எப்பயும் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய நகரம். சோ அதிகப்படியான வீடுகள் வருது, அதிகப்படியான வயல் நிலங்கள் வருது, அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக அங்க உருவாகக்கூடிய காவிரி நதிங்கிறது கண்டிப்பா தேவைன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம காவிரி நதிங்கிறது ஒரு இயற்கையான ஒரு விஷயம், தண்ணீரை நம்ம வந்து சண்டை போட்டு பிரிச்சுக்கலாம் முடியாது. என்னதான் இருந்தாலும் கர்நாடகால பிறக்கிற நதி காவிரி, அங்க இருக்கக்கூடிய பெங்களூருக்கு அது தேவைங்கிறதால கர்நாடகா அதிகப்படியா அதை யூஸ் பண்ணிக்கட்டும், தமிழகம் 178 டிஎம்சி அளவுக்கு தண்ணீரை பெறட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க. இப்படித்தான் காவிரி நதிங்கிறது பல வருஷ காலமா தமிழகத்துக்கும் கர்நாடகாவுக்கு இடையில மிகப்பெரிய ஒரு முரண்பாடை கொடுத்திருக்கு. அதிகப்படியா மழை பெஞ்சிச்சு அப்படின்னா தமிழகத்துக்கு அது மிகப்பெரிய குஷியான விஷயம், காவிரி நதியை அவங்க எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா மழை பொய்க்கிற நேரத்துல காவிரி நதியில இருந்து வரக்கூடிய அந்த உபரி தண்ணியை தான் அவங்க நம்பி இருக்கணும். அந்த நேரத்திலையும் கர்நாடகா பார்த்து மட்டுமட்டா டேமை திறந்து விட்டாங்கிறப்போ அது தமிழக விவசாயிகளுக்கு மிகப்பெரிய வாழ்வாதார பிரச்சனையாவே காணப்படுது. பல்லாயிரக்கணக்கான வருஷங்களா இயற்கையில எந்த விதமான மனித தடங்களும் இல்லாம காவிரி அது பாட்டுக்கு கர்நாடகால தமிழகத்துக்கு வந்து இருந்துச்சு. அப்ப எந்த பிரச்சனையுமே இருக்கல. கடைசியில மாநிலங்கள் பிரிஞ்சது, சனத்தொகை பெருக்கம், இதெல்லாம் காவிரி நதியை பங்குறதுல மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, மேகதாது அணை திட்டம் அப்படிங்கிறது கர்நாடகால தமிழக எல்லைக்கு பக்கத்திலேயே மேகதாது அப்படிங்கிற ஒரு டேமை கட்ட போறாங்க. அந்த டேமை கட்டுனா தமிழகத்துக்கு வர்ற கொஞ்ச நெஞ்ச காவிரி தண்ணியும் வராம போயிருங்கிறது தமிழகத்தோட மிகப்பெரிய ஒரு பயமா இருக்கு. ஆனா கர்நாடகா இதை கட்டியே தீர்வோன்னு முடிவெடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப தமிழகத்துல அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபேக்டராகவும் இந்த காவிரி நதி பிரச்சனைங்கிறது மாறி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? காவிரி நதிங்கிறது தமிழகத்துக்கு சொந்தமானதா, கர்நாடகாவுக்கு சொந்தமானதா? இவங்க ரெண்டு பேரும் இதுல சண்டை போட்டுக்கணுமா, இல்லாட்டி கர்நாடகா இதுல விட்டு கொடுக்கணுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், இப்படி காவிரி பிரச்சனைக்காக ரெண்டு ஸ்டேட்ஸ் அடிச்சுக்கிற நேரத்தில் இதனால் பாதிக்கப்பட போகிறது விவசாயிகளும் அவங்களோட வயல் நிலங்களும் அந்த உணவை நம்பி இருக்கக்கூடிய மக்களும் தாங்கிறத யாரும் மறக்கக்கூடாது.